ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் உப்பு நெல்லிக்காய் தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எண்ணெயோ காரமோ சேர்க்க போகிறதில்ல, பச்சைக்காயாகவே இதை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாங்க. இதை ஒரு மாதம்னாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியே வச்சே சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பச்சைக்காயை ரெகுலராக நம்ம சாப்பிட முடியாது, வீணாக போயிடும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 1/4 கிலோ நாட்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு நாட்டு நெல்லிக்காய் கிடைக்கலன்னா ஹைப்ரிட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்க்கலாங்க. கொஞ்சம் 2 பச்சை மிளகாய், ஒரு பிஞ்சு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு. கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. தண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இந்த நெல்லிக்காவை, நாட்டு நெல்லிக்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது ரொம்ப வெயிலில் இருக்கிறனால சில பகுதிகள் கண்ணி போன மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம வேஸ்ட்டு தூக்கி போட வேண்டாம். அது இந்த மாதிரி அந்த இடத்த மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைப்ரிட்டில் இப்படி இருக்காது, அது நல்லாயிருக்கும். அந்த காயெல்லாம் நாட்டு நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதையே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பகுதியெல்லாம் எடுத்து போட்டுட்டிங்கன்னா காய் பாருங்கள் இப்போ நல்லாயிருக்கு, வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி வெட்டப்பட்ட காயை முன்னாடி எடுத்துக்கோங்க. முழுசாக இருக்கிறத அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா காயுமே நீங்கள் அந்த பகுதியை வெட்டி எடுத்துருங்க. கன்னி பொண்ணு இருக்கும், இல்லை சிகப்பாக இருக்கும், கொஞ்சம் சிலது காஞ்சி கூட இருக்குங்க. கீழே விழுறதுனால கொஞ்சம் இந்த வெயிலில் அடிப்படும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு கண்ணாடி ஜாரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. கண்ணாடி ஜாரி கொஞ்சம் நல்லா பெருசாக வேணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்லையோ சில்வர்லேயோ போட வேண்டாம். கண்ணாடி ஜாடி ரொம்ப பெருசாக கிடைக்கல, ஒரே ஜாராக கிடைக்கலனாலும் நீங்கள் இந்த தேன் பாட்டில் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா 2-3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ எனக்கு ஒரே கண்ணாடி பாட்டில் நான் வச்சுருக்கேன் பெருசாக. இப்போ நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த ஜார் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்ணாடியில் போட்டு அந்த ஒவ்வொரு பாட்டிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், இப்போது நம்ம வெட்டி எடுத்த அந்த நெல்லிக்காய், அந்த கன்னி போனதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாங்க. எல்லா நெல்லிக்காயும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மேலே கிடைச்சாலும் அதிகமாக கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் இஞ்சியும் நீங்கள் கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு சொம்பு தண்ணி, அது முழுகிற அளவுக்கு போட்டிங்கன்னா போதுங்க. தண்ணி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த நெல்லிக்காய் ஊறினது ஒரு 4 நாளில் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அப்படியே நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா நறுக்குன்னு இருக்கும். நம்ம பச்சையாக இவ்வளோ நாள் வச்சுருக்க முடியாது, ஒரு மாதம்லாம். இது ஒரு மாதம்னாலும் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது கெடாமல் இருக்கும். நல்லாயிருக்கும், இந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்பப்போ இந்த தண்ணி எடுத்து குடிச்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அப்படியே போட்டுக்கோங்க, எதையுமே நம்ம வதக்க வேண்டாம். அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. அது மாதிரி இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ரெகுலராக நம்ம இதை ஒரு நாளைக்கு 2-3 கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டே டைமில் சாப்பிடுங்க, அதாவது பகலில் சாப்பிடுங்க. 6 மணிக்கு மேலே இந்த காய் குளிர்ச்சியாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடாது. மேக்ஸிமம் பழங்கள் கூட குளிர்ச்சியாக நம்ம இருக்கிறத 6 மணிக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். இந்த 11 மணி அளவில் நீங்கள் 10 மணிக்கு இல்லை, வெறும் வயிற்றில் காலையில் கூட நீங்கள் சாப்பிட்லாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இது ரொம்ப சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி டெய்லி ஒரு 4 நாளைக்கு நல்லா குலுக்கி விட்ருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சு வெயிலெலாம் வைக்க வேண்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். அப்படியே உள்ளேயே வச்சுருக்கலாம். ஒரு 4 நாள் கழித்து பாருங்கள், சூப்பராக அதை பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காய் பாருங்கள், இதை பாருங்கள், இப்படி தான் ஊறி கலர் மாறி இருக்கும். கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் கலரு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த வெட்டப்பட்ட காயை ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல். ரொம்ப நல்லா இருக்குங்க, சுவையாக இருக்கும். பச்சை நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால் சளி காய்ச்சல் அப்படிலாம் வரும். ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.